அனைவருக்கும் வணக்கம். நமக்கு சோம்பேறி கதைன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. சோம்பேறிக்கு சோறு கொண்டு போனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முறை சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல்ல, எனக்குமே தெரியாதுங்க. நம்மக்கிட்ட சோம்பேறி கோழி இறைச்சி செய்முறைன்னு ஒன்று பிரபலமாக இருக்குது. சோம்பேறிக்கே சோம்பேறியான கோழி இறைச்சி செய்முறை ஒன்று இருக்குது. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாருங்கள். அதுக்கு முதல்ல கோழியோட கல்லீரலையும் கோழி இறைச்சியும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. நான் 1/4 கிலோ கோழி இறைச்சி, 1/4 கிலோ கோழி கல்லீரல் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மஞ்சள் கல்லுப்பு போட்டு கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானிலை வச்சு அதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே கலந்து விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதுலேருந்து தண்ணி விடும். அதில் நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறமா அப்படியே விடுங்க. இது எல்லாமே நல்லா சுண்டி வெந்து வரணுங்க. இந்த செய்முறை நிஜமாவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் எங்கள் வீட்டில் இதை ஒரு 5 வருஷம் முன்னாடி செஞ்சு பார்த்தேன். முதல் முறையாக செஞ்சேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் இது எப்போ செஞ்சாலுமே உடனே தீர்ந்து போயிடுங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கனால ஒரே பொடியாக சேர்த்துட்ருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா தனித்தனியாகவும் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், இந்த மாதிரி தக்காளி சாதம் எது செஞ்சு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எண்ணெய் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் இந்த இறைச்சி இழுத்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தமிழும் சுவையும் பரவட்டும்.